ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வா பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் பிகமிங் ஏ சியோன் கிளான் மேட் டாக். இந்த மான்வா வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது எனக்கு புரியுது. ஆனா இது வந்து ஒரு ஆன்கோயிங் மான்வா தான். இதுக்கு வீக்லி ஒன்ஸ் தான் ஒரு சாப்டர் ரிலீஸ் பண்றாங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் இது பாக்குற மாதிரி இருக்கு மக்களே. லாஸ்ட் ஆப் நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, சாங் மியான் வந்து ஹீரோ முகத்துல வெட்டுக்காயம் போட்டே ஆகணும்ட்டு அந்த டியூல் மேட்சுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். இப்போ இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஸ்டேஜ்ல வந்து ட்ரைனிங் தான் எடுத்துட்டு இருக்கான் தனியா. அப்ப சாங் மியாங் வந்து இதெல்லாம் கீழே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அப்படி சாங் மியாங் கீழே நின்னுட்டு இருக்கும் போது என்ன நினைக்கிறேன், நான் எதுக்கு உதவாத இந்த யங் மாஸ்டர் தான் டியூலுக்காக என்ன கூப்பிட்டான். ஆனா நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். என்ன திரும்பி கொஞ்சம் கூட அவன் பார்க்காம அவன் பா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அப்ப சாங் மியான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னை நல்லா நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. ஏன்னா நான் இன்னைக்கு போட போற டியூல் மேட்ச் வந்து லைஃப் அண்ட் டெத் மேட்ச் தான். அது உண்மையான ஸ்குவாட் மூலமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். சாங் மியான் கோபத்துல இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம மெய்ட் மியோங் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க வெயிட் பண்ற இந்த டைம்ல கொஞ்சம் டீ குடிக்கிறீங்களான்னு கேக்குறா. அவனும் சம கோபத்திலே திரும்பி பாக்குறான். அப்போ மியோங் என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் வந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் சுத்தி இருக்கிற எந்த ஒரு விஷயமும் அவர் கண்ணுக்கே தெரியாது. அதனால இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்க இந்த டைம்ல டீ குடிக்கிறீங்களான்னு கேக்குறா. அப்போ மியோங்க பார்த்தோன்னே ரியோன் என்ன நினைக்கிறானா, ஓ இவதான் அந்த பர்சனல் மெய்டா அந்த ரியோங்கான் கூட சண்டை போட்டது. அதுக்கு அவ என்ன சொல்றானா, இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், ஏன்னா எனக்கு டியூல் இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவ விடாம என்ன பண்ணானா, அவன் முகத்தை அழகா வச்சுக்கிட்டே குடுக்குறா. அவளோட அந்த அழகான முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சாங் மியோங்ல எதுவுமே பேச முடியாம உடனே அதுல இருந்து டீ எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த டீயை குடிச்சிட்டே மெய்ட் மியோங் கிட்ட என்ன கேட்கிறானா, இவன் இப்படிதான் டெய்லி இதே மாதிரி தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கானான்னு கேட்கிறான். உடனே அதுக்கு மெய்ட் மியோங் என்ன சொல்றான், ஆமா ஒரு நாள் கூட தவறாம எல்லா நாளும் இதே மாதிரி தான் ட்ரைனிங் எடுக்கிறாருன்னு சொல்றா. அவர் இனிமே ட்ரைனிங் எடுக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். இதுக்கு முன்னாடி அவர் ட்ரைனிங் எடுத்ததே கிடையாது. ஆனா ஒரு பக்கம் எனக்கு ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா அவரோட செல்ஃப் வந்து அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு உடனே சாங் மியான் என்ன சொல்றனா, எனக்கு தெரிஞ்சு எங்க ஸ்டைல் மாஸ்டர் வந்து உன் மேல ரொம்பவே கோவப்பட்டு உன்னை அடிக்கலாம் செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது கூட நீ ஏன் அவர் மேல இவ்வளவு கேர் பண்ற அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு மெய்ட் மியோங் வந்து என்ன சொல்றனா, உண்மைதான் யங் மாஸ்டர் வந்து நிறைய தப்புகள் பண்ணிருக்காரு. ஆனா இப்ப அவர் ரொம்பவே மாறிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் கடந்த காலத்துல பண்ண எல்லா தப்பையுமே மாத்தணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நான் யங் மாஸ்டர் வந்து ரொம்பவே நம்புறேன் இந்த விஷயத்துல. அப்ப சாங் மியாங் வந்து டீ குடிச்சிட்டு என்ன யோசிக்கிறானா, அவனோட தவறுகளை அவன் திருத்த பாக்குறானா. ஆனா நான் இந்த ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். எல்டஸ்ட் யங் மாஸ்டர் வந்து இந்த டைம்ல வந்து ரொம்பவே மாறிட்டாரு. இவன் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்றான். ஆனா அவன் ஏன் பண்ண ஸ்டெப்பையே மறுபடியும் பண்ணிட்டு இருக்கான். ஜம்ப் பண்றது ஸ்லாஷ் பண்றது, ஜம்ப் பண்றது ஸ்லாஷ் பண்றதே தான் பண்றான். அவ பார்த்தா சாங் மியான் எதையோ பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். அது என்னடான்னு பார்த்தா ஹீரோ எடுத்து வைக்கிற ஒரு ஃபுட் ஸ்டெப்புமே கரெக்டா ஒரே மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ஜம்ப் பண்றது, அவன் கத்தியை பிடிக்கிறதுன்னு எல்லாமே ஒரு தடவை பண்ணும்போதும் எல்லாம் எக்ஸாக்டா அவன் முன்னாடி பண்ண மாதிரி தான் இருக்கு. இது எப்படி எதுக்கு உதவாத எல்டஸ்ட் யங் மாஸ்டரால எப்படி எப்படியாப்பட்ட ஒரு ஸ்பாட்மேன்ஷிப் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம இப்ப அவர் யூஸ் பண்ற ஸ்பாட் பாத் வந்து அப்ப சாங் மியானுக்கு அவன் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, ஹீரோ வந்து இவன் கூட அங்க ஸ்டேஜ்ல சண்டை போடுற மாதிரி தெரியுது. அப்ப சாங் மியானுக்கு என்ன தெரியுதுன்னா, ஹீரோ பண்ண அட்டாக் மூலமா அவனோட முகத்துல பெரிய மறுபடியும் ஒரு வெட்டுக்காயமே விழுது. இத பார்த்தோன்னே அவன் என்ன நினைக்கிறானா, நான் இன்னும் ஸ்டேஜ்ல கால் கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ளவே நான் தோத்துட்டேன் இந்த இடத்துல. அப்ப இவ்வளவு நேரமா அவன் எடுத்த ட்ரைனிங் வந்து என்ன எய்ம் பண்ணி தான் அவன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருக்கான். இப்பெல்லாம் இவன் யோசிச்சுட்டு இருக்க அதே டைம்ல பார்த்தா ஹீரோ வந்து அவனோட ட்ரைனிங் முடிச்சு, சாரி நான் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன் ரொம்ப நேரத்துக்கு அப்படின்னு வந்து சொல்றான். உன்னை பார்த்தது ரொம்பவே சந்தோஷம் சாங் மியான் ஹீரோ சொன்னோனே சாங் மியானுக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறான். உனக்கு என்னோட பேர் தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். ஏன் தெரியாது, நீ இந்த கிளானோட அபிஷியல் வாரியரா ஒரு நாள் கண்டிப்பா ஆகுவ. அதனால நான் எல்லாரோட பேருமே ஞாபகம் வச்சுக்கணும்னு பாக்குறேன். அப்ப சாங் மியான் என்ன நினைக்கிறேன், இவன் என்ன சொல்றான், இங்க இருக்க எல்லா ட்ரைனியோட நேமியமா இவனால ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ உடனே ஹீரோ வந்து சாங் மியான் என்ன கேட்கிறேன்னா, உன் முகத்துல இருக்க காயத்தை பார்த்தா நார்மலா இருக்கிற மாதிரியே தெரியல, அது நானும் அவனுக்கு கொடுத்த அப்படின்னு கேட்கிறான். உடனே சாங் மியான் ஆமான்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா, இப்ப புரியுது எதனால இவன் கிட்ட இருந்து இப்படியாப்பட்ட ஒரு கொலவெறி வருதுன்ட்டு. ஆனா இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த விஷயம் எல்லாத்தையுமே பண்ணது ஓல்டு சியோங் மியாங் தான். உடனே ஹீரோ என்ன பண்றானா, சாங் மியான் முன்னாடி வணங்கி என்ன மன்னிச்சிரு, நான் பண்ண முட்டாள்தனமான ஒரு தப்புனால உன்னோட முகத்துல எப்பவுமே மறையாத ஒரு காயம் வந்துருச்சு. என்னால இப்போதைக்கு வேற எதையும் மாத்த முடியாது. இருந்தாலும் என்னால பண்ண முடிஞ்சது எல்லாமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் தான் சொல்றான். இதை கேட்ட உடனே சாங் மியான் என்ன நினைக்கிறான், இப்ப என்கிட்ட மன்னிப்பா கேட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்டஸ்ட் யங் மாஸ்டர் வந்து யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டாரு. அவர் பண்ண தப்ப ஒத்துக்கவும் மாட்டாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவன் மத்தவங்க மேல பழி மட்டும் தான் போடுவா. அது மட்டும் இல்லாம மத்தவங்களை அசிங்கம் மட்டும் தான் படுத்துவான். அவன் அப்படியாப்பட்ட ஒருத்த வந்து இப்ப முன்னாடி தலைவணங்கி என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த மெய்ட் சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு நினைக்கிறான். சாங் மியான் என்ன பண்ணானா, நான் இங்க தோத்துட்டேன் அப்படின்ட்டு அவன் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ வந்து நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையேன்னு சொல்றதுக்குள்ளே இல்ல நான் இன்னைக்கு இந்த இடத்துல தோத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த தடவை உங்களை நான் பார்க்கும்போது நான் ரொம்ப ப்ரிப்பேர்டா வருவேன் யங் மாஸ்டர், அப்ப நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு சாங் மியான் வந்து அந்த இடத்தை விட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து மியாங் கிட்ட என்ன கேட்கிறானா, நீ என்ன நினைக்கிற, அவன் என்ன உண்மையிலேயே மன்னிச்சிருப்பானா அப்படின்னு கேட்கிறான். உடனே மெய்ட் சியோங்க என்ன சொல்றான், ஒருவேளை இருக்கலாம் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து சியோங் கிட்ட இப்ப என்ன கேட்கிறானா, நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கணுமே அப்படின்னு கேட்கிறான். உடனே அவளும் சொல்லுங்க யங் மாஸ்டர்னு கேட்கிறா. இது வரைக்குமே நான் பண்ண எல்லா தவறுகளையும், அதாவது கடந்த காலத்துல நான் பண்ண எல்லா தவறையுமே எனக்கு எழுதி கொடுக்கறியா அப்படின்னு கேட்கிறான். அது மட்டும் இல்லாம உனக்கு நான் எது பண்ணியிருந்தாலும் அதையும் தயவு செஞ்சு எழுது, எதையுமே மறைச்சிடாது அப்படின்னு சொல்றான். அவளோட முகத்தை தயக்கமாவே வச்சுக்கிட்டு சரி யங் மாஸ்டர்னு சொல்றா. என்னோட தவறுகளை திருத்த ஆரம்பிக்கிறது தான் நான் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்படியாப்பட்ட ஒரு சுமையை நான் தாங்கிதான் ஆகணும் சியோன் மொயராங்கா இருந்து. அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் இருந்து
கண்டினியூவா டியூல் மேட்ச் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப அதுல ஒருத்தன் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணதா வந்துட்டு இருக்கா. அப்ப அவன் என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் இது எல்லாமே உங்களோட கர்மா தான், அதனால தயவு செஞ்சு என்ன ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ என்ன பண்றானா, ஜம்ப் பண்ணி ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றான். அந்த ஒரு ஸ்ட்ரைக் தாங்க முடியாமலே அவன் கீழே விழுந்துடுறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ நல்லா சண்டை போட்ட, நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்றான். இது வரைக்கும் ஹீரோ கூட நடந்த ஒரு டியூல்ல கூட ஒருத்தன் கூட ஜெயிக்கல. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து ஒரே ஸ்ட்ரைக்ல தோத்துட்டானுங்க. ஹீரோ கிட்ட தோத்தவன் வந்து எழுந்து என்ன சொல்றானா, நான் மட்டும் என்னோட காடை விடாம இருந்தா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறதெல்லாம் மெய்ட் மியோங் வந்து பாத்துட்டு இருக்கா. அப்படி பார்த்தது மட்டும் இல்லாம என்ன பண்றானா, ஒரு ஒழுங்கு காட்டிக்கிட்டே ஒரு போர்ட்ல வந்து யார் ஜெயிச்சாங்கன்னு எழுதிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ கிட்ட தோத்தனே ஒரு செகண்ட் நின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கிடையாது, என்னோட காடை நான் விட கிடையாது. ஆனா யங் மாஸ்டர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காருன்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் அவன். அப்ப பார்த்தா ஸ்டேஜ்ல இருந்து இறங்கும் போது கூட ச்சே நான் தான் ஒழுங்கா ட்ரைனிங் எடுக்கல, நான் போய் ஒழுங்கா ட்ரைனிங் எடுக்கிறேன்னு அந்த இடத்த விட்டு இறங்குறான். சியோங் மைராங் வந்து யாருக்கிட்டயுமே தோக்காம கடைசி டியூல் வரைக்குமே எல்லா மேட்ச்லயுமே ஜெயிச்சிருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டாங்கன்னா, ஹீரோ வந்து அவனோட ரூம்ல வந்து மெடிடேட் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவன் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்க்கணுமே அவனை சுத்தி ஒரே எனர்ஜி எல்லாம் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்ப அவன் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன், எவன்லி யாங் டிவைன் ஆர்ட்டோட 7th ஸ்டேஜ் நான் ரீச் பண்ணிட்டேன். அப்படி இருந்தா கூட என் உடம்புல இருக்க இன் எனர்ஜி வந்து கொஞ்சம் கூட கரைக்க முடியல. இந்த இன் எனர்ஜி வேற ரென் அண்ட் டூ மெரிடியனை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான பாத் கியூவை ஃப்ளோ பண்றதுக்கு. இந்த ஒரு காரணத்தினாலேயே என்னால வந்து மாசிவான எனர்ஜி ஃப்ளோ வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் அது எனக்கு கியூ டிவியேஷன் தான் ஆகும். இதுதான் எவன்லி யாங் டிவைன் ஆர்ட்டோட லிமிட். அது மட்டும் இல்லாம பேசிக் ஆர்ட்டும் கூட. இப்போ என்கிட்ட வேற வழியும் கிடையாது. எவன்லி டிராகன் லைப்ரரிக்கு போனா மட்டும் தான் என்னால ஹையர் டயரான கல்டிவேஷன் மெத்தட கத்துக்க முடியும். அப்போ பார்த்தா ஹீரோக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. ஆமா, என்ன ஒரு விதமான ஃபீலிங் அது, நான் எந்த ஒரு விஷயத்தினா மறந்துட்டேனா என்ன. அப்ப பார்த்தா ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஐயோ எனக்கு இப்பதான் ஞாபகமே வருது, என்னால இப்ப இந்த டைம்ல வந்து உட்காந்துட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு ரெடியாக ஆரம்பிக்கிறான். நான் சீக்கிரமா ரெடி ஆகணும். எதனாலனா பேட்ரியாக் வந்து இன்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. என் கடந்த காலத்துல நான் போறதுக்கு வழியே இல்லாம நடு ரோட்ல நின்று இந்த டைம்ல வந்து என்னை கூட்டு வந்து வளர்த்தவரே அவர் தான். அதனால அவர் நான் இன்னைக்கு சீக்கிரமா போய் பார்க்கணும். நம்ம ஹீரோ ரெடி ஆனதுக்கு அப்புறம் பார்க்கணுமே, பயவுல நல்லா ராயலான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியா நின்னுட்டு தான் இருக்கான். இப்ப நான் அவரை பார்க்கும்போது நான் அவர் அப்பான்னு தானே கூப்பிட்டு ஆகணும். இதே ஒரு விஷயத்துக்காக தான் என்னோட கடந்த காலத்துல நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அப்படி நம்ம ஹீரோ இந்த பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும் போது யங் மாஸ்டர் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. அப்படி ஹீரோவும் போய் கதவு திறக்கிறான். யாரான்னு பார்த்தா இயோங்ஸோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் தான் அவ வந்திருக்கா அந்த இடத்துக்கு. அப்படி வந்த ஹீரோ கிட்ட என்ன சொல்றான், யங் மாஸ்டர் இயோங்ஸ் வந்து பெரிய ஆபத்துல இருக்கா அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன கேக்குறான், என்னாச்சு ஒழுங்கா தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்கும். அதுக்கு அவ என்ன சொல்றா, இப்ப இயோங்ஸ் வந்து உங்களோட ஃபியான்சி கூட இருக்கா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு ஹீரோவே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிரான். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம இயோங்ஸ் வந்து கீழே வண்டி போட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்ப எடுத்துட்டு வந்த சாப்பாடுலாம் கீழே கொட்டி போய் தான் கிடக்குது. ஆப்போசிட் இந்த பொண்ணு மேல வந்து கொட்டிட்டா போல இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கா அவங்க கிட்ட. அப்ப ஆப்போசிட் இந்த பொண்ணு வந்து பார்க்கணுமே இயோங்ஸ் அந்த அளவுக்கு கீழ்த்தனமா பார்த்துட்டு இருக்கா. அப்படி இயோங்ஸ் அவ பார்த்துட்டு இருக்கும்போது இயோங்ஸ்க்கு என்ன பேசுறது ஏது பேசுன்னு தெரியாம பயத்துல கீழே உட்காந்து நடுங்கிட்டு தான் இருக்கா. அப்ப ஆப்போசிட் என்ன சொல்றா, என்னோட துணிகள் வந்து ஆல்ரெடி ரொம்ப கரையாயிடுச்சு, நீ கேட்கிற மன்னிப்பால மட்டும் என்னோட துணிகள் வந்து கிளீன் ஆயிடாது. அப்போ சுத்தி இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட என்ன சொல்றனா, இதை வந்து நம்மளோட லா படி ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. அப்படி அவ கிளம்பினோடனே ஒரு சோல்ஜர் மட்டும் என்ன பண்றானா, இயோங்ஸ் பக்கத்துல போய் நின்னுட்டு அவனோட ஸ்வாடை வந்து வெளியே எடுக்கிறான். அப்படி ஸ்வாடை வெளியே எடுத்து என்ன பண்றானா, கொஞ்சம் கூட தாயங்காம இயோங்ஸோட தலையை வெட்டுறதுக்காக அவன் எய்ம் பண்றான். பின்னாடி வந்த இன்னொரு மெய்டு வந்து அப்படி பண்ணாதீங்கன்னு கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கா. அவன் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம இயோங்ஸோட தலையை வெட்டுறதுக்கு போறான். அவள் தானே இயோங்ஸோட கதை முடிஞ்சான்னு பார்க்கும்போதே அவன் ஸ்வாடை வந்து கரெக்டா நம்ம ஹீரோ போய் தடுத்துறான் அந்த வெட்டுற டைம்ல. அப்படி நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாடை தடுத்த உடனே பார்க்கணுமே, அந்த பொண்ணும் சரி அவன் கூட போன சோல்ஜர்ஸும் சரி ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாங்க. அப்படி ஹீரோ போய் அந்த இடத்துல நின்ன உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு கூட இருந்த எல்லா சோல்ஜர்ஸுமே நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்றதுக்காக ஸ்வாடை எடுத்து வெளியே எடுத்து வைக்கிறானுங்க ரெடியா. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்கள பார்த்து என்ன கேட்கிறனா, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா டேங்க் கிளானோட விஷயத்துல நீ தலையிட்டு இருப்ப, அது மட்டும் இல்லாம நீ யாரா அப்படின்னு கேட்கிறா. கேட்டோட ஹீரோ என்ன சொல்றானா, நான் யாரா, சியோன் கிளானோட எல்டஸ்ட் யங் மாஸ்டர் நான் தான், சியோன் மொயராங் என்னோட பேர் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றான், ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, இதான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், நான் வந்து சின்சுவான் டேங்க் கிளான்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றான் அந்த பொண்ணு. கேட்டோடனே அவ கூட இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சுங்க என்னோட பேர் வந்து டேங்க் சோயி அப்படின்னு சொல்றா. அது கேட்டோடனே ஹீரோ டேங்க் சோயா என்னோட கடந்த காலத்துல சியோங் மொயராங்கனோட வைஃபா இருந்தது இவ தானே, இவளுக்கு ஒரு பட்ட பேரும் இருக்கு, இவதான் ஐஸ் ஃபிளவர் டேங்க் சோயி அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். என்னோட கடந்த காலத்துல சியோன் கிளானோட பேட்ரியாக் தான் டேங்க் கிளான் கிட்ட வந்து மேரேஜ் ப்ரொபோசல் வச்சாரு. டேங்க் கிளான் எப்படின்னா அவங்க வந்து விஷத்துக்கோ அதுக்கான மாத்து மருந்துக்கோ ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க, அவங்கள மாரி அதை ஹேண்டில் பண்றதுக்கு யாருமே கிடையாது. பேட்ரியாக் என்ன நம்பினாருன்னா, சியோங் மொயராங் உடம்புல இருக்க அந்த எலிக்சர் எல்லாமே பாய்சனா மாறினதுக்கு அப்புறம் அதை கியூர் பண்றதுக்கு வேற வழியே இல்லை, இவங்க கிட்ட தான் போய் நிக்கிற மாதிரி இருந்தது. டேங்க் கிளான் வந்து இந்த ப்ரொபோசல் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம அக்செப்ட் பண்ணிட்டாங்க.
ஏன்னா டேங்க்லேண்ட் ரொம்ப காலமாவே சென்ட்ரல் பிளேன்குள்ள வரணும் தான் ஆசைப்பட்டாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பா வச்சுக்கிட்டு அவங்க அந்த மேரேஜ் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என் கடந்த காலத்துல இவ வந்து கல்யாண பொண்ணுமே ரெடி ஆகி தான் வந்தா. ஆனா சியோங் மைராங்கோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே வந்து அவ ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டா. அதுக்கப்புறம் கல்யாணக்கான வேலைகள் வந்து லைட்னிங் ஸ்பீட்ல நடந்துட்டு இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் சியோங் மைராங்கனோட கண்டிஷனும் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டே வந்தது 10 வருஷம் ட்ரீட்மெண்ட்ல. அந்த ஒரு காரணத்தினாலே சியோன் கிளான் பேட்ரியாக் வந்து டேங்க் கிளான் கிட்ட ரொம்பவே சாஃப்டா தான் இருந்தாரு. நான் டேங்க் கிளான் என்ன பண்ணாங்கன்னா சியோன் கிளானோட இந்த வீக்னஸா பார்த்து இவங்க ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா யூஸ் பண்ணி ஜியாங்குள்ள நுழையறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சியோன் கிளானோட அழிவு முதல்ல எங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த டேங்க் கிளான் அந்த சோயி கூட நிச்சயம் ஆனதுல இருந்து தான். இது எல்லாத்தையுமே ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இப்ப அந்த பொண்ணை பார்த்து என்ன கேக்குறானா, டேங்க் சோயி தானே நீ சொன்ன. இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான் ஹீரோ கோவமா. டேங்க் சோயி என்ன சொல்றானா, என்னோட துணியை வந்து கரையாக்கின இந்த மெய்டுக்கு வந்து நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ கோவமா என்ன சொல்றானா, அந்த ஒரு விஷயத்துக்காக நீ சியோன் கிளானோட மெய்டை வந்து கொல்ல போறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டேங்க் சோயி என்ன சொல்றானா, எல்டஸ்ட் யங் மாஸ்டர் ஆன உங்களுக்கு வந்து இப்ப அந்த மெய்டு தான் முக்கியமா தெரியுதா, இந்த கிளாத்தோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறா. டேங்க் சோயி என்ன சொல்றானா, எது எப்படியோ நீங்க என்ன கேட்டீங்க, இதுக்காக நான் கேட்டீங்க, ஒருவேளை இந்த மெய்டு வந்து ஒரு அசாசினா இருந்து என்ன பண்ணுவீங்க, அவ வந்து விஷத்தை என் மேல கொட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தானா, ஒருவேளை அவ மெய்டா இங்க நடிச்சிட்டு இருந்தானா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. டேங்க் கிளான் எங்களுக்கு வந்து டேங்க் கிளானோட லான் ஒன்னு இருக்கு, அதனால அது எங்களால மீற முடியாது, அது நாங்க கண்டிப்பா பண்ணியே தான் ஆவோம்னு சொல்றா. அவ ஹீரோ கத்தவே ஆரம்பிச்சிடறான், இது ஒன்னும் டேங்க் கிளான் கிடையாது, இது சியோன் கிளான், இங்க நீ வந்தினா சியோன் கிளானோட ரூல்ஸ் மட்டும் தான் நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இப்ப நீ சொன்ன வார்த்தை என் கிளானை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு, அதோட என் மக்களையும் தான். யங் மாஸ்டர் இப்ப நீங்க தான் டேங்க் கிளானை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க, நாங்க ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்றா. அவ நாங்க சியோன் கிளானுக்கு வந்தன்ற ஒரே காரணத்தினால டேங்க் கிளானோட லாவை வந்து எங்களால ஃபாலோ பண்ணாம இருக்க முடியாது. டேங்க் கிளான் வந்து எங்க போனாலும் அவங்களோட லாவை தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, முடிஞ்சா நீங்க தடுத்து பாத்துக்கங்கன்னு சொல்றா. அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டேங்க் சோயி பக்கத்துல ஒரு சோல்ஜர் என்ன பண்றானா, அவன் ஸ்வாடை எடுத்து அந்த ஸ்வாட்ல வந்து கியூ எனர்ஜி யூஸ் பண்ணி அவனை ஹீரோ பார்த்து அட்டாக் பண்றான். அப்படி அட்டாக் பண்ண உடனே ஹீரோ என்ன நினைக்கிறான், இது ஸ்வாட் கியூ அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்படி சோல்ஜர் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவன் பண்ண அட்டாக் மூலமா ஹீரோவால தாங்கவே முடியல அந்த அட்டாக். அவன் பண்ற எல்லா அட்டாக்கையும் ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் பண்ணிட்டே தான் இருக்கான். அப்படி அவன் பிளாக் பண்ணிட்டு இருக்கும்போது சியோங் வந்து ஹீரோ பார்த்து யங் மாஸ்டர் எனக்காக ஏன் இப்படி போறாருங்கன்னு நினைக்கிறா. அப்ப அந்த டேங்க் சோகி என்ன பண்றானா, அவ கையில ஒரு சின்ன ஊசி ஏதோ எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. அதே டைம்ல இந்த பக்கம் பார்த்தா அவளோட சோல்ஜர் ஒருத்த வந்து அவ்வளவு வேகமா சண்டை போட்டுட்டு இருக்கான் ஹீரோ கிட்ட. ஹீரோ வந்து அவன் பண்ற எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிட்டு என்ன நினைக்கிறானா, இவன் ரொம்பவே பலசாலியா இருக்கான், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு இவன் தான் டைரக்ட் எஸ்கார்ட் வாரியராவும் இருப்பான்னு நினைக்கிறேன். இவன் ஸ்வாட் கியூ எல்லாம் யூஸ் பண்றத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மார்ஷல் ஆர்டிஸ்டா தான் இருப்பான். இங்க ரெண்டு பேரோட ஸ்பாட்மேன்ஷிப்மே சேமா தான் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இல்லாத ஒரே விஷயம் இன்டர்னல் எனர்ஜி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி என்கிட்ட அதிகமாவே இருக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டுமே போதும் அவனை அட்டாக் பண்றதுக்கு. ஹீரோ வந்து அவனை அட்டாக் பண்றதுக்காக ரெடியா ஓடி வந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து என்ன பண்ணா, ஜம்ப் பண்ணி நான் எப்பவுமே ஆப்போனன்ட்டை டார்கெட் பண்ண மாட்டேன், அவங்களோட ஸ்வாட தான் டார்கெட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்றதுக்கு போறான். எப்ப ஆப்போனன்ட்டோட ஸ்வாட் வந்து என்னோட ரேஞ்சில வருதோ அப்ப டிராகன் கிளா மெத்தடை யூஸ் பண்ணி அவனோட ஸ்வாட அவன் கையில இருந்து நான் பறிச்சிருவேன். இப்படிலாம் சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணிட்டே இதுதான்டா எவன்லி டிராகன் ஸ்வாட் யூனிட்டோட டிராகன் கிளா ஆஃப் ரைன் இப்படிலாம் நினைச்சிட்டு ஹீரோ வந்து அவனை அட்டாக் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா ஹீரோ பண்ண அட்டாக் அவன் கிட்ட ஒர்க் ஆகாம அவன் பண்ண அட்டாக் மூலமா ஹீரோட கையில இந்த ஸ்வாட் வந்து தவறி போயிடுது. இது ஹீரோவால கொஞ்சம் கூட நம்பல, என்னது என்னோட ஸ்வாட நான் இழந்துட்டு நான் இந்த இடத்துலன்ட்டு ரொம்ப ஷாக்ல இருக்கான். அப்ப ஹீரோக்கு ஆப்போசிட் சோல்ஜர் என்ன சொல்றானா, நான் ரொம்பவே ஆர்வமா இருந்தேன் நீங்க எந்த விதமான ஒரு அமேசிங்கான டேலண்டிங் யூஸ் பண்ணுவீங்கன்ட்டு. இதெல்லாம் கேட்டு ஹீரோ என்ன நினைக்கிறானா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவனோட இன்டர்னல் எனர்ஜி வந்து இந்த அளவுக்கு அதிகமா இருக்கட்டும், அந்த ஒரு விஷயத்தினாலே டிராகன் கிளா வந்து இங்க ஒர்க்கும் ஆகல, ஆனா இந்த ஸ்வாடோட உரம் மட்டுமே இப்ப எனக்கு போதும். இப்படி உங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போடலாம் ரெடியா நின்னுட்டு இருக்கும் போதே டேங்க் சோகி நடுவுல வந்து என்ன சொல்றேன்னா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னோட ஃபியான்சி வந்து கேவலம் ஒரு மெய்ட வந்து ரொம்ப முக்கியமா பாப்பான்ட்டு. அப்ப டேங்க் சோகி என்ன பண்றானா, ஹீரோ கிட்ட வந்து நான் நைட் டின்னர்ல உங்களை மீட் பண்றேன், அப்பாச்சு கொஞ்சமா ஜென்டிலா நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சியோங் மெய்ட் வந்து கீழே மயக்கம் போட்டு கிடைக்கிறப்பா கூட இந்த ஃப்ரெண்ட் வந்து யங் மாஸ்டர் இங்க வந்து பாருங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோ என்னடா ஆச்சு அப்படின்னு பயந்து போய் சியோங்க பாக்கிறதுக்காக போறான். அப்ப டேங்க் சோகி அவனோட சோல்ஜர்ஸையும் பார்க்கணுமே ரொம்ப வில்லத்தனமே உங்களை பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டேங்க் சோகி போகும்போதே என்ன நினைக்கிறானா, நான் கேள்விப்பட்ட மாதிரி இந்த இடத்துல இல்ல, ஏன்னா சியோன் கிளானோட எல்டஸ்ட் யங் மாஸ்டரோட உடம்பு கண்டிஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த ஒரு விஷயம் வந்து பேட்ரியார்க்கு இப்ப தெரிஞ்சதுன்னா அவர் கண்டிப்பா இந்த ப்ரொபோசலை கேன்சல் பண்றாரு, மேரேஜோட ப்ரொபோசலை. அந்த ஒரு விஷயம் என்னோட எல்லா பிளானையுமே கேன்சல் பண்ணிடும், அதனால இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாத ஒரு விஷயமா நான் மாத்தியே ஆகணும். அப்போ உடனே அவன் என்ன பண்றானா, அவன் கூட நீ சண்டை போட்டியே, அவன் எப்படி சண்டை போட்டா அப்படின்னு கூட அந்த சோல்ஜரை கேட்கிறா. உடனே அவன் என்ன சொல்றான், அவன் ரொம்ப வீக்கா தான் இருக்கான், ஆனா அவனோட இன்டர்னல் பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னோட 2 சபார்டினேட்ஸே போதும் அவனை தோக்கடிக்கிறதுக்கு. உடனே டேங்க் சோகி என்ன பண்றானா, அப்பனா 4 பேர் அனுப்பு, இன்னைக்கு நடக்கிற அந்த டின்னர்ல வந்து எல்டஸ்ட் யங் மாஸ்டர் கலந்துக்கவே கூடாது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வந்து சியோங் வந்து அவனோட ஷோல்டர்ல தூக்கி வச்சுட்டு சியோங் எழுந்துருன்னு கத்திட்டு இருக்கான். அப்ப அவளோட கையை பார்த்தா ஒரு சின்ன ஊசி குத்துன தடம் இருக்கு. இத பார்த்தோன்னே ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது பாய்சனா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஹீரோ வந்து கீழே விழுந்து கிடக்குற அந்த சாப்பாடை பார்த்து என்ன நினைக்கிறானா, சியோங் வந்து இவகிட்ட
சொல்லிட்டு வந்த விஷயம் தான் ஞாபகம் வருது அவனுக்கு. யங் மாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு உங்க டின்னருக்காக நான் வந்து வேற விதமான சாப்பாடு எடுத்துட்டு வரேன், கண்டிப்பா மஷ்ரூம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஹீரோ வந்து உடனே என்ன பண்றானா யோங் சோ தூக்கிட்டு அந்த பின்னாடி இந்த இன்னொரு மெய்டு கிட்ட வந்து என்னோட ஸ்குவாடை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப இது எல்லா விஷயத்தையுமே பின்னாடி இந்த ஒரு ட்ரைனர் வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அப்ப அவன் என்ன நினைக்கிறானா இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, அப்ப இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் போயிட்டு நியோங் ரேயோன் கிட்ட சொல்லாம வேணாமா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி இதோடவே இந்த சாப்டர் முடியுது மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.